புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்பலை பறித்து சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதக்கோவில் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பலை மர்ம நபர் பறித்து சென்று தலைமறைவானார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எந்த துப்பும் கிடைக்காததால் குற்றவாளியை கைது செய்ய முடியவில்லை. இந்நிலையில் எஸ்பி வம்சதரெட்டி தலைமையில் மேற்கு பிரிவு குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மூதாட்டியிடம் கம்பலை பறித்து சென்றவர் அரியங்குப்பத்தை சார்ந்த திலீப், வயது 24 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மூதாட்டியிடம் பறித்து சென்ற தங்க கம்பலை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திலீப் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்பிற்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடானது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 5000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று புதுவை அரசு அறிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் ஒரே நிவாரணமா என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை மூலமாக ஆய்வு செய்து அதிக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட டிவி உள்ளிட்ட பொருட்களை காமராஜர் சிலை அருகே சாலையில் கொட்டி பொதுமக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் புதுவை அரசு உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களின் திடீர் போராட்டத்தால் பிரதான சாலையான காமராஜர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் 35 கிராமங்களை சார்ந்து 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புயலால் 35 வருவாய் கிராமங்களை சார்ந்து 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 90 தேசிய பேரிடர் மீட்பு படையினர், 140 இராணுவ வீரர்கள், 4000 அரசு ஊழியர்கள் 4வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரை 30,000 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். புதுச்சேரி முழுவதும் உள்ள 208 முகாம்களில் 15,000 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கனமழைக்கு 5 பசுமாடுகள், 1 எருமை மாடு, 29 கன்றுகள், 8 ஆடுகள் இறந்துள்ளது. கோழி, வாத்து உள்ளிட்ட 5,000 பறவைகள் இறந்திருக்கின்றன. புதுச்சேரியில் மட்டும் நெற்பயிர், வாழை, மணிலா, காய்கறி என 5,527 ஹெக்டேர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. 500க்கும் மேற்பட்ட மரங்கள், 400 மின்கம்பங்கள், 55 படகுகள் சேதமாகியுள்ளது. 27 வீடுகள் முழுமையாகவும் 10 வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்திருக்கின்றன. 200 குடிசை வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன. இது தவிர 12 பள்ளி கட்டிடங்கள், 4 கல்லூரி கட்டிடங்கள், 9 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள், 4 மாட்டு கொட்டகைகளும் சேதமடைந்திருக்கின்றன. இதுவரை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலமாக 3 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக 50,000 உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை புதுச்சேரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் துறையின் மூலமாக முதல்கட்ட சேத மதிப்பீட்டில் தெரிய வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பெஞ்சல் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் திருச்சி, ஓசூர், பெங்களூர், கோலார் உள்ளிட்ட பகுதிகளில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதேபோல சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் விற்பனைக்காக லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகிறது.
பெஞ்சர் புயலையொட்டி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர் கனமழையால் காய்கறி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கான காய்கறி வரத்து வெகுவாக குறைந்தது. அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று கிலோ தக்காளி ரூபாய் 40 முதல் ரூபாய் 45 வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ தக்காளி ரூபாய் 55 முதல் ரூபாய் 60 வரை விற்பனை செய்யப்பட்டது. கேரட் ரூபாய் 70 ரூபாய் 90 ஊட்டி கேரட் ரூபாய் 70 ரூபாய் 100 முள்ளங்கி ரூபாய் 35 ரூபாய் 60 பீட்ரூட் ரூபாய் 45 ரூபாய் 70 சுரைக்காய் ரூபாய் 25 ரூபாய் 50 என்றும் பெரும்பாலான காய்கறிகள் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரை விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றன. காய்கறி விலை கிடுகிடுவென உயர்வால் இல்லத்தரசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல பூக்கள் விலையும் உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு திருவண்ணாமலை, திண்டுக்கல், கடலூர், ஓசூர், பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகிறது. கனமழை காரணமாக பூக்களின் வரத்தும் குறைந்து அவற்றின் விலையும் உயர்ந்திருக்கின்றன. புதுச்சேரி மூலகுளம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்றிருந்த குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்செல்வன். இவரது மகன் தமிழ்நிதி வயது 18. கதிர்காமம் அரசு கல்லூரியில் படித்து வரும் இவர் வழக்கம் போல இன்று தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மூலகுளம் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபோது போக்குவரத்திற்கு இடையூறாக நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குப்பை வண்டியின் பின்புறம் வாகனம் மோதியது. தலையில் அடிபட்டு தமிழ்நிதி இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அங்கிருந்தவர்கள் தமிழ்நிதியை அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்திருக்கிறது. மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பை வண்டியை அடித்து நொறுக்கியதுடன் ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனை முன்பு அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புயல் நிவாரண நிதியை வியாபார வர்த்தக நிறுவனங்கள் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புயல் நிவாரணத்திற்காக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும், அதே நேரத்தில் பெருவெள்ளத்தின் காரணமாக 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2ஆம் கட்ட நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என்றும், முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் புயல் நிவாரண நிதியை அரசு உருவாக்க வேண்டும் என்றும், இதற்கு புதுச்சேரியில் உள்ள வியாபார வர்த்தக நிறுவனங்களை புயல் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. படகு பழுதானதால் மற்றொரு படகில் கட்டி இழுத்து வரப்பட்ட விசைப்படகையும் அதிலிருந்த காரைக்கால் மீனவர்கள் 18 பேரையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரைக்கால் மாவட்டம் கீழகாசக்குடி மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகு மோகன்குமார், மாணிக்கவேல், செல்வநாதன், சக்திவேல், தமிழ்மணி உள்ளிட்ட 18 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென படகு பழுதானது. இதனையடுத்து அருகில் இருந்த விசை படகு வாக்கி டாக்கி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பழுதான படகை கயிறு மூலமாக கட்டி இழுத்து செல்லும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படை பழுதடைந்த படகில் ஏறி மீனவர்களை சிறைப்பிடித்தது. இதனையடுத்து காப்பாற்ற வந்த படகில் இருந்தவர்கள் கயிறை அறுத்துவிட்டு தப்பி வந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும்
மீன்பிடி விசை படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்த நிலையில் கடந்த கடலுக்கு சென்ற மறுநாளில் இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவ கிராமங்களில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள உசுட்டேரியில் வெளிநாடுகளில் இருந்து திரளான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வரும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சில பறவைகள் உசுட்டேரியில் தங்கிவிடுகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உசுட்டேரியிலிருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நேர்காகம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தஞ்சம் அடைந்தது. இதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. முள்ளோடை சாலையில் ஓடும் வெள்ள நீரால் குடிமகன்களின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள மதுபான கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோர பகுதியான பாகூர் உள்ளிட்ட பகுதிக்குள் வெள்ளம் புகுந்தது. பாகூரில் புகுந்த வெள்ளம் முள்ளோடை வழியாக செல்கிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் சென்றது. கடலூரில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான குடிமகன்கள் முள்ளோடையில் உள்ள மதுபான கடைக்கு வந்து மது அருந்தி செல்வது வழக்கம். முள்ளோடையில் சாலையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் செல்வதால் மதுபானம் குடிக்க வரும் குடிமகன்கள் வெள்ளத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வெள்ள நீர் குறையும் வரை முள்ளோடையில் உள்ள மதுபான கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேற்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முள்ளோடையில் உள்ள 30 மதுபான கடைகள் நேற்று மூடப்பட்டன. புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளைநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வானது 15 மையங்களில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலக சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கூட்டுறவுத்துறையில் இளைநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி புதுச்சேரியில் 15 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹி மற்றும் ஏனாமில் தலா 1 மையங்களிலும் நடைபெறுகிறது. தேர்வுக்கூட சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு +2 வகுப்பு பொதுத் தேர்விற்கு தனித் தேர்வர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலில் நடைபெறவுள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதியான தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் நாளை முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான விதிமுறை அறிவுரைகளையும் தேர்வுகள் பட்டியலையும் கல்வித்துறை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் கோவில் நில மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பர்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி செய்த வழக்கில் கோவில் நிலத்தை மனைகளாக விற்க இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன், மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை, ஆவணங்கள் தயாரிப்பில் முக்கிய குற்றவாளியான நில அளவையார் ரேணுகாதேவி, பத்திரை எழுத்தர் கார்த்தி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த நில அளவையார் ரேணுகாதேவியின் கணவர் குரு என்பவரை நேற்று நகர காவல் நிலைய போலீசார் மாலை கைது செய்து
அவரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பேருந்து மற்றும் சுற்றுலா வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கோவில் நில மோசடியில் முக்கிய குற்றவாளியான தலைமறைவாக இருந்த ஜேசிபி ஆனந்த் இன்று காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்தார். சரணடைந்த ஜேசிபி ஆனந்திற்கு மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து காரைக்கால் தனி கிளை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மழை பாதிப்பு குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு 5 நாட்களுக்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் ஏதேனும் வெள்ள பாதிப்புகள் உள்ளதா, பள்ளிகளில் மேல்தளத்தில் ஏதேனும் நீர்க்கசிவு உள்ளதா, பள்ளிகள் சரிவர நடைபெறுகிறதா என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட பலரும் உடனிருந்தனர். அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் காலியாக உள்ள முதுகலை சட்ட படிப்பு இடங்களுக்கான மாப் ஆப் கவுன்சிலிங் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் முதுகலை சட்ட படிப்பு மற்றும் முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்பிற்கான 2024-2025 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. இதில் முதுகலை சட்ட படிப்பில் 4 இடங்களும், SC பிரிவினர் மட்டும், முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்பில் 5 இடங்களும் காலியாக உள்ளது. இந்த இடங்களை நிரப்புவதற்கான மேப் அப் கவுன்சிலிங் வருகின்ற 6ஆம் தேதி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. எனவே முதுகலை சட்டப்படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் வருகின்ற 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு, முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் மதியம் 2:30 மணிக்கு தேவையான அனைத்து அசல் சான்றிதழ்களோடு கலந்து கொள்ளலாம். இதில் விண்ணப்பிக்காத தகுதியான விண்ணப்பதாரர்களும் பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்ந்து வருகின்ற தெருக்கூத்து நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறையின் அதிகாரிகள் பாரம்பரியமிக்க தெருக்கூத்து நாடக சபை நடத்தி வருகின்ற கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசின் மூலமாக உதவி செய்ய முன்வர வேண்டும். இவ்வாறாக பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர். மேலும் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கலைஞர்களின் இறுதி சடங்கிற்கு 20,000 ரூபாயும், மாதந்தோறும் உதவித்தொகையாக 4,000 ரூபாயும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக நலவாரியம் அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலைஞர்களின் நாடக சபைக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்குவதற்கு மானிய விலையில் உபகரண பொருட்களை வழங்கவும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இலவச பேருந்து பாஸ் வழங்க வேண்டும் என்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா கலைஞர்களின் மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு MP செல்வகணபதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சார்ந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீன்பிடி படகின் எந்திரம் கோளாறால் எந்திரத்தை இயக்க முடியாமல் அதிக அலைகள் காரணமாக படகு இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்றபோது இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. 18 மீனவர்கள் ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள காரைக்கால் மீனவர் பால்மணி படகை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. மீனவர்கள் குடும்பத்தினர் தன்னை நேரில் சந்தித்து மீனவர்களையும் படகுகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேரையும் படகுடன் விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஊசுடி ஏரி நிரம்பிய நிலையில் பூஜை செய்து மதகை திறந்து வைத்த அமைச்சர் சரவணகுமார் புயலில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான ஊசுடி ஏரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில்
800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. ஊசுட்டேரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 15.54 சதுர கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் 7.275 கிலோமீட்டர். ஊசுட்டேரியில் 540 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி தற்போது கனமழை காரணமாக நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து மழை காரணமாக வேடூர் அணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் சங்கரவர்ணி ஆற்றில் தண்ணீர் வர துவங்கியுள்ளது. இந்நிலையில் 10 கண்ணு பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஷட்டரை கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்து மலர்களை தூவி அமைச்சர் சரவணகுமார் உபரி நீரை வெளியேற்றினார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் பெஞ்சல் புயலில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் உடனிருந்தனர். பெஞ்சல் புயல் நிவாரணமாக ரூபாய் 200 கோடி வழங்க மத்திய அரசிற்கு MP செல்வகணபதி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் மக்களவை உறுப்பினருமான செல்வகணபதி மத்திய அரசிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரியில் ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. புயலுக்கு 5 பேர் இறந்திருக்கிறார்கள். வெள்ளத்தில் புதுச்சேரி காரைக்காலில் 25,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. திரளானோர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். 50,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. பல பகுதியில் துணை மின் நிலையங்களில் தண்ணீரில் மூழ்கியதால் மின்சாரமின்றி மக்கள் தவித்தனர். மீட்கப்பட்ட மக்கள் பள்ளி, அரசு கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் 200 கோடியை உடனடியாக நிவாரணமாக வழங்க வேண்டும். புதுச்சேரி காரைக்காலில் புயலால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட மத்திய குழுவை நியமிக்க வேண்டும் என்றும், மத்திய குழு அறிக்கை சமர்ப்பித்த பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மின் கட்டணம் மற்றும் குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரி செலுத்துவதற்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புயல் கனமழையால் புதுச்சேரியில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மின் நுகர்வோர்கள் வீடு, வர்த்தகம், தொழிற்சாலை, விவசாயம் உள்ளிட்டவை அக்டோபர் மாத மின் கட்டணத்தை வருகின்ற 20ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டிய நிலை உள்ளது. தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மின் கட்டணங்களை செலுத்த தமிழக அரசு கால நீடிப்பு வழங்கியுள்ளது. எனவே மின் கட்டணம், குடிநீர் வரி, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த புதுச்சேரி அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக உருவையாறு பகுதியில் சாலையின் நடுவே சாய்ந்த மரத்தினை 5 நாட்களாகியும் அப்புறப்படுத்தாமல் உள்ளதால் விரைந்து அதனை சரி செய்து கொடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அருகே உள்ள வாய்க்கால் மேட்டு தெருவில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக மரம் அடியோடு சாய்ந்தது. மரம் சாலையின் நடுவில் விழுந்து 5 நாட்களுக்கு மேலாகியும் அதனை சீரமைக்காத காரணத்தினால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அதனை கடந்து அதனுள் புகுந்து ஆபத்தை உணராமல் சென்று வருகின்றனர். மேலும் அவ்வழியே செல்லும் மாணவர்கள் மரத்தின் கிளைகள் மீது ஏறியும் உள்ளே புகுந்தும் ஆபத்தை உணராமல் சென்று வருவதன் காரணமாக விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மரத்தினை அப்புறப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, தொகுதியின் செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, அணி செயலாளர் முருகன், அம்மா பேரவை செயலாளர் காண்டீவன், துணை செயலாளர் முனிகன், தொகுதியின் செயலாளர் கண்ணதாசன், சக்திவேல், தொகுதியின் தலைவர் அண்ணாமலை மற்றும்
கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்புவனை தொகுதி ஓம்சக்தி நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தண்ணீர், பால், பிரெட், உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கலித்தீர்த்தல் குப்பம் மனுக்குல விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம்சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழையின் காரணமாக சுமார் 8 வீடுகள் நீருக்குள் மூழ்கிய நிலையில் வெளியில் வர முடியாமல் 3 நாட்களாக தவித்து வந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு தண்ணீர், பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட், உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கி தண்ணீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்நிகழ்வில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலரும் உடனிருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுகவினர் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் காரைக்கால் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓம்பலிங்கம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட திரளான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிட்டம்பலம் கூற்றோடு மற்றும் ரவுத்தான்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி தலைமையில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிட்டம்பலம் கூற்றோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டிலும், ரவுத்தான்குப்பம் பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் சதீஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருச்சிட்டம்பலம் கூற்றோடு பகுதியில் அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து ரவுத்தான்குப்பம் பகுதியில் ஹெமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் உள்ள நோயாளிகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன், வானூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் பாலு, அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன், புளிச்சப்பள்ளம் மணி, ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார், PS கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டனர்.
சேதாப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் தீப்பாய்ந்தன் நன்கொடை வழங்கினர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக நூதன ஆலய ஜூர்ண தோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு 3ஆம் கால யாக பூஜை, மகாலட்சுமி ஹோமம், அஷ்டபந்தனம், மருந்து சாத்தல், மகா பூர்ணாகிதி, மங்கள ஆரத்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திடம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடையாக ரூபாய் 50,000 காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.